ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவர் சப்ளையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க வோல்டேஜ் ரெகுலேட்டரு. இது வந்து 7805 சரிங்களா. இதோட பின் டீட்டெயில் பார்க்கலாம். இதில் இதோட பின் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பின்னு, இந்த ஃபஸ்ட்டு பின்னு வந்து இன்புட்டு, செகண்டு பின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, தேர்டு பின்னு வந்து அவுட்புட்டு சரிங்களா. மேக்ஸிமம் வந்து 35 வோல்டேஜ் இன்புட்டு கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 வோல்டேஜாக இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வோல்டேஜ் ரெகுலேட்டரோட வேலை சரிங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வோல்டேஜ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7805, 7812, 7824 சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜாக இருக்கும். நெகட்டிவ் வோல்டேஜுக்கு பார்த்திங்கன்னா 7905, 7912, 7924 சரிங்களா. இது மாதிரி கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் வேணும்னா பாசிட்டிவ் வோல்டேஜும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெகட்டிவ் வோல்டேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு நெகட்டிவ் வோல்டேஜாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய விதமான வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 ரெகுலேட்டர் தான். அதாவது 7805, 7812, 7824. இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மற்ற வோல்டேஜ் ரெகுலேட்டர்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு 3 ஐசியை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, செகண்டு பின்னு கிரவுண்டு, தேர்டு பின்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு சரிங்களா. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆடியோ போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. நிறைய போர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு சில போர்டு வந்து இந்த வீடியோ தொடர்ச்சியில் நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7805 நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் கொடுத்து நம்ம வந்து வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து சேஃபு கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். எதனால் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் வழியாக கொடுத்து நம்ம எடுக்கிறதுக்கும் நேராக வந்து கொடுத்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ ஏசி சப்ளையை நம்ம வந்து டிசி சப்ளையாக ரெட்டிஃபை பண்ண சப்ளையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலேட் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. அதுக்கு இடையில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து அதில் ஒரு ஏற்கனவே ரெட்டிஃபை பண்ண ஒரு டிசி சப்ளையில் சம் நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸுனால் நமக்கு வந்து மற்ற காம்போனண்ட்லாம் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளோட எக்யூப்மெண்ட்டை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கிடையில் வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டரை வந்து ஆட் பண்ணுறதுனால அந்த ஏசி சிக்னலை வந்து தடுக்க முடியும் சரிங்களா. அந்த ஏசி சிக்னல் தான் நாய்ஸுன்னு சொல்கிறேன், அதை தடுக்க முடியும். அதுக்கான சர்க்கியூட்டும் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதையும் நான் காட்டுறேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 7805 எப்படி கண்டுபிடிக்கிறோம். 5 வோல்டேஜ் இது வந்து 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே தனியாக எழுதி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்குது பார்த்திங்களா 7805 ஓகேங்களா. 78ன்றது சீரீஸு, 05 அப்படின்றது 5 வோல்டேஜ் சரிங்களா. 5 வோல்டேஜை குறிக்குது. 78 அதே தான் சீரியல் நம்பரு. 12 அப்படின்றது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. 8ன்றது பாசிட்டிவ் குறிக்கும் சரிங்களா. அப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி 24 வோல்ட்டு பார்த்திங்கன்னா 7824. அந்த 24ன்றது பார்த்திங்கன்னா 24 வோல்டேஜை குறிக்குது. அதுவே நெகட்டிவ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 7905, 7912, 7924 இப்படி தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கும் பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இன்புட்டும் அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். அதை பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சேஃபான ஒரு விஷயந்தான். சரிங்களா? என்ன இப்போ இதுதான் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு, செகண்டு பின்னு கிரவுண்டு, தேர்டு பின் அவுட்புட்டு. நம்ம இப்படியே வந்து டிசி சப்ளை இந்த பின்னுக்கு கொடுத்து இதை கிரவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டிசி சப்ளை நம்ம எடுத்துக்க முடியும். இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம எக்யூப்மெண்ட்டு சீக்கிரமாக வந்து பாதிக்கும். அப்படி பாதிக்கக்கூடாது, நல்லபடியாக ரன் ஆகணும் அப்படின்னா இடையில் நான் ஒரு 220 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ண ஒரு டிசி சப்ளையை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாசிட்டிவ் போலாரிட்டிக்கு இன்புட்டாக கொடுத்து அதிலிருந்து எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்புட்டுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த கிரவுண்டையும் கிரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட்டும் அதே மாதிரி தான் நான் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வர டிசியில் இருக்கிற நாய்ஸும் கட் பண்ணி விட்டுரும். அதாவது பியூர் டிசியாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி போட்டதுனால நமக்கு டிசி பியூர் டிசியாக மாறி வரும். அதனால் நம்ம எக்யூப்மெண்ட் வந்து சேஃபாக இருக்கும். மேக்ஸிமம் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த வகையில் இப்போ நம்ம டேட்டா ஷீட்டையும் நம்ம ரெஃபர் பண்ணணும். டேட்டா ஷீட்டு வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அதில் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருப்போம். என்னென்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா இந்த 7805 வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ஃபுட் பிரிண்ட்டு எப்படி இருக்கும், அதோட சைஸ் என்ன, பின்னோட டயா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்க்ளூடு சர்க்யூட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா ஷீட்டை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? கொஞ்ச நாளாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போடவே இல்லை. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ தொடர்ந்து வரும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நாம் இன்டர்நெட்டு ஃபெசிலிட்டி இல்லாததுனால தான் நம்ம வந்து வீடியோ போட தயங்கிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் கண்டினியூவாக நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து நம்ம யூடியூப் சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும். அதே நேரம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில ப்ராடக்டை வந்து ரீசேல் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணுறோம். 5.1 ஆம்ப்ளிஃபையர், 2.1 ஆம்ப்ளிஃபையர், எந்த ஆம்ப்ளிஃபையர் கேட்டாலும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சில போர்டு வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் லெட்டு இல்லை, சால்ட்ரிங் ஹீட்டர் ப்ளஸ் டிப்பு. சரிங்களா? இதுவும் எங்கக்கிட்ட கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா STK 4141 போர்டு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. 7 பிராண்டோட ஐசி போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூடுவாகவும் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா STK 4392 போர்டு பார்த்திங்கன்னா டக்கரா பிராண்டு போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த போர்டும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. சரிங்களா? இது மோனோ போர்டு. ப்ளஸ் வந்து வசந்த் ஆடியோஸ் சபுப்ரி எந்த போர்டாக இருந்தாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டோட சர்க்கிள்லேயும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓன் பிராண்டு. இது நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி கொடுத்துன்னு இருக்கோம். இது மாதிரி போர்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா TDA 7265 ஐசியை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி சபுப்ரி தான். இது பார்த்திங்கன்னா 4141ஓட டக்கரா பிராண்டோட ஸ்டூடியோ போர்டு. சரிங்களா? கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் காலத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வீடியோ வடிவில் உங்களுக்கு தர காத்திருக்கேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.